மோனா, நீ என்னதான் இருந்தாலும் ராபினை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அதுக்காக அவன் மிஸ்பிஹேவ் பண்ணுவான், அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அது ஆம்பளைங்கிற திமிரு, அதான் வச்சேன் ஒண்ணு. ஆனா நான் போட்ட போடல ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளேயும் எத்தனை வேலு நாச்சியார் இருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கோண்டி. இப்படி பேசி பேசி சமாளிச்சு வாய் அடைச்சிருன. பின்ன உன்கிட்ட எல்லாம் பேசி சமாளிக்க முடியுமா என்ன? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எதை கேட்டாலும் பதில் சொல்லாம பேய் மாதிரி முழிக்கிறா தம்பி. நேத்து வர நல்லாதான் தம்பி இருந்தா. இன்னைக்குதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணை பாத்தியா தம்பி? இன்னைக்குதான் இப்படி ஆயிடுச்சு. ஏதாவது பார்த்து பண்ணுங்க தம்பி. நீங்களாம் கொஞ்சம் வெளியிருங்கம்மா, நான் கூப்பிடுறேன். சரிங்க தம்பி. யாரு? பயப்படாத. நீ யாரையோ லவ் பண்றன்னு தெரியுது. உண்மையே சொல்லு. அது அவர் பேரு சுரேஷ். ஸ்டெல்லாக்காவை அடிக்கடி பிக்கப் பண்ண வருவான். அப்போ பேசி பழகி அப்படியே காதலாயிடுச்சு. அம்மா கிட்ட சொன்னா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அதான் பேய் பிடிச்ச மாதிரி நடித்தேன். என்ன படிக்கிறமா நீ? பிஏ செகண்ட் இயர். ஓ, படிக்கும்போதே காதலா? இட்ஸ் ஓகே. நீ காதலிக்கிறது தப்பான விஷயம் இல்லை. ஆனால் தப்பான காதல் பண்ணிடாத, அதான் தப்பு. நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு கேளு. அது வரைக்கும் என்னால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான். தம்பி, என் பொண்ணுக்கு சரியாயிடுச்சா? உங்கள் பொண்ணு நல்லபடியாக குணமாயிட்டாங்கம்மா. அப்படியா? அப்பாடா. அப்போ நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா? மா, உங்கள் பொண்ணுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு என்ன தெரியும்? சமைக்க தெரியும். என்னம்மா சொல்கிறீங்க? சமைக்க தெரிஞ்சா போதுமா? 19 வயசு பொண்ணுமா, படிக்கிற பொண்ணு இல்லையா? இப்போதைக்கு உங்கள் பொண்ணுக்கு 2 வருஷத்துக்கு கல்யாணத்தை பற்றியே பேசாதீங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எதா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம். ஸ்டெல்லா சும்மாவே பயப்படுவா. இதுல பவானிக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு வேற சொல்லிட்டோம். இனி அவ ரூமை சாத்திட்டு வெளியவே வரமாட்டா பாரு. இத பாரு. என்ன தெரியுது? காமெடியா இருக்கு. என்ன ஆயிஷா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன சலீம், ஈவென்ட் நடத்துறதெல்லாம் விட்டுட்டு இப்போ உங்க அப்பா தொழில சேரிங்க போல இருக்கு. என்ன பண்றது, பொண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பொண்ணு மேல தானே பேய் இறங்கி இருக்கு. ஓ ஆமாமா, இப்போ ஓட்டுனீங்களா? அது என்ன பேய்? அதுவா, காதல் பேய். ஓ அப்ப அது ஓட்டுறது கஷ்டம்தான், ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் தப்பே இல்லை. ஏன்னா பெண்கள் நம் நாட்டின் கண்கள் இல்லையா? அதான் ஒரு சேவையா செய்யறோம். சேவையா இல்ல தேவையா? பாத்துப்பா, பேய நீ ஓட்டுற, உன்னை எவ்வளாச்சும் ஓட்டிட்டு போறா? சான்ஸே இல்லை. என் மனசு ஒருத்திக்கிட்ட தான் பறி கொடுத்துருக்கேன். அவளை தவிர யாருக்கும் இங்க இடல. ஓ, நீங்க இன்னும் 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்களா? ஆயிஷா மனசுல நீங்க இல்ல. இல்லன்னு நீ தானே சொல்ற. எங்க என் தேவதை சொல்ல சொல்லு, நான் தேவையில்லைன்னு சொல்ல சொல்லு. ஆயிஷா, இது நம்ம தன்மான பிரச்சனை, இப்பவே சொல்லிடு. இல்லனா உனக்கும் காதல் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏய் ஆயிஷா, சொல்லுடி. ஏய் ஆயிஷா, ஒண்ணுதாண்டி. என்ன சொல்லணும்? போடி லூசு. போனா படத்துக்கு ஆன்லைன்ல ஒரு 4 டிக்கெட் புக் பண்ணிருந்தேன். சரி. பசங்க கடைசி நேரத்துல வரலன்ட்டானுங்க. சரி, அதான் நான் வரேன். புரியுது புரியுது. புரியுது. உன்னோட ஆயிஷாவையும் கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. ஆமா, என்ன படம்? பேய் படம். ஓடுறதும் பேய், போய் பாக்குறதும் பேய் படமா? எனிவே, நைட் எல்லாத்தையும் தியேட்டர் கூட்டி வந்துரு. நாங்க வெயிட் பண்றோம். சரி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பை. ஓ பை. பை.
ஏ ஆயிஷா, ஆயிஷா, ஆயிஷா. ஆயிஷா, ஆயிஷா நீதானே? ஏய், ஏன்டி இப்படி உட்கார்ந்திருக்க? விளையாடுதுரி. ஆயிஷா, 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 நீ எப்படி இங்க வந்த? ஏன் நீ பேய் மாதிரி உட்கார்ந்திருக்க? நான் பேய் இல்ல, கீழே பவானியே தான் பேய் பிடிச்சிருக்குது. சி, ஏன் சிவா? என்னடி பண்றீங்க இருட்டுல லைட் போடாம? இவதாண்டி பேய்க்கு பயந்துட்டு இருட்டுல உட்காந்துட்டு இருந்தா. இவதான் லைட் போடல. சரி, அது இருக்கட்டும். சலீம் வந்து சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான். நீ வரியா? ஐயோ, நானா வரலப்பா. மல்லிகாமாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் வரேன். கீழே பவானியை பிடிச்சி போய் என்னையும் பிடிச்சிரும், அதனால நானும் வரேன். அவ வரேன்னு சொல்றான், நீ வரலனா எப்படி? நான் வரல. வாடி. சரி, ஓகே, போலாம். என்னைய அடிச்சிட்டாளுங்களா? அவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்தாங்க சார். சார், அதையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க சார். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சார். சாப்பிடுங்க சார். வாங்கிக்கங்க சார். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சார். சாப்பிடுங்க சார். நம்ம கடையில் வேலை பார்க்குற பொண்ணு சார் அது. நாளைக்கு ஐயா கிட்ட சொல்லி அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடலாமா? சார், உங்க திருப்திக்காகவே என் தெரிஞ்ச குரூப் ஒன்று ராஜஸ்தான்ல இருக்கு. இறக்கணும் சார். அந்த பொண்ணை செய்யறோம் சார். நாம நான் என்ன சொல்றியா? அவளை என் கையில நானே போறேன்டா. கொல்லாம விட மாட்டான்டி. நீ யாரு? कळतीला कतिया बाई 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 कळत अरे 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 आयशाவை கொல்ல வந்தல செத்து போ